சிஎஸ்கே இது போதும். கப்பு வேணாம், 100 வருஷத்துக்கு கப்பு மேட்ச்சு தரமாக செஞ்சாங்க. சிஎஸ்கே கிடையாது, நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க. பெங்கு ஈசாலா கப் நம்மளதே தான், பெங்களூர் தான். விராட் 18 for the reason. 18 for the reason. 18 for the reason. அவ்வளோதான். நம்ம தான் ப்ரோ. இந்த வாட்டியே கப்பு நம்ம ஏரியாவில் அடிக்கிறோம் போயிட்டு. அடுத்து பெங்களூர்ல சென்னையே செய்கிறோம், இங்கே செஞ்சாச்சு. இப்போ பெங்களூர்ல வச்சு செய்ய போகிற ரீசன் வாங்கல இத்தனை வருஷமா. 18 for the reason. ரெண்டு 6 கொடுக்குறதுக்கே ஒரு ஸ்பின்ன போட்டாங்க டோனிக்காக. அது டோனிக்காக மட்டும்தான், டோனிக்காக மட்டும்தான். மேட்ச் நல்லா இருந்தது, பரவாயில்ல. இன்னொரு நாள் பார்த்துக்கோ. ஆர்சிபி தான் ப்ரோ. சின்ன சாமியில நாங்க காட்டுறோம் ப்ரோ. ப்ரோ ஆரஞ்ச் கேப் ஈசாலா கப் நந்து 2025 ஆர்சிபி. ப்ரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. இவங்க எடுத்த ரிவேஜ் ஒரு பாலுமே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனிங்கில் பிலிப் சால்ட் ஆடும்போதெல்லாம் ரொம்ப அப்படியே மூஞ்சி அந்த ஒரு பயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு விக்கெட் வந்துச்சு பார்த்தீங்களா, விராட் கோலி விக்கெட் விடாமல் என் தலையில் அதை கொட்டுறானுங்க இதை கொட்டுறானுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் பேச அப்படியே வீடியோ எடுக்கும் ப்ரோ. அப்படியே மூஞ்சி வீடியோ எடுக்கல. என்னண்ணா ப்ரோ, என்னண்ணா இவங்க போட்ட ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ரிவெஞ்ச் இருக்குது, அந்த இருக்குது, குவாலிஃபயரில் வெளியே அனுப்பிட்டீங்க. அவங்க பேசின பேச்சு எல்லாமே நானும் ரொம்ப பயந்தேன். நான் ஐயோ மேட்ச் வரவே எல்லாம் நான் பேச போகிறாங்க அப்படின்னு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவனை மூஞ்செல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ப்ரோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. அங்கேயே அடிக்கிறானுங்க இங்கே அடிக்கிறானுங்க ப்ரோ. இவனுக்கும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இன்னும் இருக்குது ப்ரோ, மேட்ச்லாம் இருக்குது ப்ரோ. சும்மா ருத்ராஜ் சரியா இல்லை, சரி எதுவுமே சரியா இல்லை. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது. சூப்பராக பண்ணாங்க, ஃபீல்டிங்லாம் செம்மையாக இருந்தது. நான் ஆர்சிபி ஃபேன். ஜெயிச்ச ஃபீல் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. அதுவும் சென்னையில் ஜெயிச்சது செம்மையாக இருக்குது. அவங்க இடத்துல வச்சு செஞ்சுருக்கீங்க. இந்த வாட்டி கப் அடிக்கிறது அது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சு. மேட்ச் நல்லா தான் போச்சு. என்ன பண்ணுறது, தே பிளேட் ரியலி வெல். சூப்பராக bowling பண்ணாங்க, செம்ம டைட் ஃபீல்டிங், வேற லெவலில் அடிச்சாங்க. பத்திராஜ் டே டுடே ஹாப்பி. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் ஃபைன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் இட்ஸ் ஓகே. யாருது? RCB, no, they were really good. They set a huge target, obviously. Good that we stopped Salt or the momentum, Dhoni or the stumping nala. And also last overs, 18th over, we pulled back with 2 wickets. Noor bowled really well. But what to do at the end of the day, yeah, they played very well. So they deserve it. RCB deserves it today. என்ன பண்ணுறது, வாங்க அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். நல்லாவே இல்லை சார். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் டிசப்பாயிண்டட் சார். மேட்ச் பயங்கர போரிங். எங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. We want CSK to win, but it didn't play well. RCB செம்ம கெத்து. கோலி ஆர்சிபி ஒரு டிஷர்ட் சைஸ் பத்தலை, அதனால இந்த ஜெர்சி வாங்கி போட்டிருக்கேன். RCB இஸ் ஆல்வேஸ் RCB. என்ன பிடிச்சிருக்கு? யாரோட நான் சீரியஸ்லி வந்தது கோலிக்காக தான், அவரை பார்த்துட்டேன், அவ்வளோதான். நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா விளாண்டாங்க, சென்னை நல்லா விளாண்டாங்க. ஆர்சிபி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் ரொம்ப நல்லா விளாண்டாங்க, அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ப்ரோ நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு, யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். இல்லை அவுட் ஆனோடனே சிரிச்சிட்டு தானே அந்த இல்லை ப்ரோ, யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். இன்னைக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 100 நல்லா தான் போட்டாங்க. பட் வந்து ஆர்சிபி பேட்டிங் வாஸ் வெரி நைஸ். கேப்டன் ரஜத் பத்திரார் நல்லா விளாண்டாரு, ரொம்ப நல்லா. தேங்க்ஸ். நல்ல மேட்ச் ப்ரோ. 190 கஷ்டம் அடிச்சிட்டாங்க, மேட்ச் ஒன் சைடாக போயிடுச்சு. என்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கா ப்ரோ? இல்லை கடைசி வரைக்கும் நம்ம ஒரு அட்டாக்கே போகல, நம்ம ஸ்லோவாக தான் விளாடணும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளாண்டுருக்கலாம். தோனி வந்து ஆஸ் யூஷுவல், தோனிக்கு தான் நிறைய பேர் வராங்க, அதே தான் ஃபில்ஃபில் பண்ணார். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுப்போம்னு நினச்சோம், பட் எடுக்கல. எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அதை? ஆமாம் ப்ரோ, ஆர்சிபி டாமினேட் பண்ணிட்டாங்க நம்மளை. Bowling was also poor, batting was also poor. I think in middle order we collapsed. In power play also we didn't hit a lot of runs. So there we lost the match. Sorry? RCB performance how is it? RCB, yeah, they are doing very well this season. Let's see where they goes. மேட்ச் இன்னைக்கு RCB
ஆர்சிபிக்கு தாங்க ஃபேவராக போச்சு. ஆனால் அதுக்காக வந்து அவங்க கப்பு வின் பண்ண அளவுக்கு சீன் போடுறாங்க, அவ்வளோ ஒர்த்து கிடையாது. நம்ம மே 3 பார்த்துக்கலாம், பெங்களூரில் போய் வச்சு செய்கிறோம் அவங்கள, அவ்வளோதான். ஆர்சிபி ஃபேன்ஸு காட்ட ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் கப்பு கிடைக்காது, லாலிபப்பு தான். நம்ம 5 கப்பு வச்சுருக்கோம், அதனால நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். நான் சாயந்தரமாக சொல்லிட்டு தான் உள்ளே போனேன், கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஆர்சிபி தான் வின் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனேன். அதேமாரி நம்மளுக்கான ரிசல்ட்டு இது ஒரு ரிட்ரீட், இது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிட்ரீட்டு பாருங்க. ஆர்சிபிಗೆ ஜெய் ஜெய் ஆர்சிபி ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ ಅಷ್ಟೇ ಮುಗೀತು. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னும் சாப்பிடல, இன்னும் கொஞ்சம் தூங்கவே இல்லை. நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து முழிச்சுன்னுக்குறோம். இந்த ஒரே ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்மளுக்கு குஷியாகிடுச்சு, ரொம்ப ஹாப்பி. இப்போ ரிட்டன் நாங்கள் ஊருக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போகிறோம். இந்த சந்தோஷத்தை அப்படியே இதே ஜெர்சியோட தான் போகிறோம், இதே துணியில் தான் போகிறோம். நாளைக்கு போய் தான் மாற்றிக்குவோம். தேங்க்யூ. விராட் கோலி நல்ல மேட்ச், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆர்சிபி நம்மளோட நல்லா ஆடிட்டாங்க, அதனால் வின் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஸோ பட் ஆனால் இவ்வளோ வருஷமாக நம்ம தான் வின் பண்ணிட்டு நாங்கள் சிஎஸ்கே தான் வின் பண்ணோம்னு நினச்சோம். ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அதுக்கு. பட் பரவாயில்ல, பார்ப்போம். அவங்க சின்ன சமயத்தில் போய் நம்ம அடிப்போம். டோனி நல்லா தான் ஆனார், எப்பவும் போல தான். என்ன சொல்லு, நான் எம்ஐ ஃபேன் ப்ரோ. என்ன பற்றி